வணக்க மக்களை, சட்டமன்ற பற்ற மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? அதிமுக ஆட்சி இல்லையாம், தமிழகத்தில் என்டிஏ அரசு அமையும் திட்டவட்டமாக சொன்ன பாஜகவின் தேசிய தலைவரா? வாங்க வீடியோவை முன்பாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் நோக்கிதான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளெல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதா. அந்த வகையில் தான் தமிழகத்திலே திமுக அரசானது தனது கூட்டணியை வலுவாக வைத்திருக்கும் நிலையில் அதிமுகவோ பாஜகவுடன் தனது கூட்டணியை வலு சேர்க்கும் விதமாகத்தான் இந்த அரசியல் களத்தில் குதித்திருக்கிறது. அந்த வகையில் பார்த்தால் தமிழகத்திலே அதிமுகவுடன் பாஜக மற்றும் பாமக மற்றும் அமமுக போன்ற கட்சிகள் எல்லாம் தனது கூட்டணி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இந்த வகையில் தான் தமிழகத்திலே கண்டிப்பாக அதிமுக பெரும்பாலான இடங்களை பெற்று கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் என்ற நிலைப்பாட்டில் எடப்பாடி அவர்கள் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்ட அந்த 27 தொகுதிகளையும் கண்டிப்பாக தமிழகத்தில் பாஜக எத்தனை இடங்களை கைப்பற்றும் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கண்டிப்பாக முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி என்றுதான் அவர் தொண்டர்களிடையே ஒரு உற்சாகமாக இருக்கும் நிலையில்தான் புதிய அரசியல் ஒரு புதிய பரபரப்பையும் கிளப்பியிருக்கிறதா. அதாவது தமிழகத்தில் கண்டிப்பாக அதிமுக கூட்டணி வென்றால் கூட முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லை. அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் கண்டிப்பாக மூத்த தலைவர் எவரால் ஒருவர்தான் கண்டிப்பாக தமிழகத்தில் முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார் என்றும் செய்திகள் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அதாவது தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி அமைத்துள்ள சூழலில் தேர்தலுக்கு பிறகு என்டிஏ அரசு அமையும் என்றும் பாஜக தேசிய தலைவர் கூறியிருக்கிறார். அதனும் அரசு அதிமுக அரசாக இல்லை என்டிஏ அரசாக என்பதில் தொடர்ந்து விவாதம் இருக்கும் வரும் சூழல் கண்டிப்பாக நிதின் நபியின் இந்த கருத்து மீண்டும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த சட்டமன்ற தேர்தல் நடக்கும் சூழலில் இதில் அதிமுகவும் பாஜகவும் இணைந்துதான் தேர்தல் போட்டியிடுகிறது. கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பாகவே அதிமுக பாஜக கூட்டணி அமைந்துவிட்டது. அப்போது முதலே தமிழ்நாடு தேர்தலில் அதிமுக வென்றால் அது அதிமுக ஆட்சியாக இருக்குமா அல்லது என்டிஏ கூட்டணி ஆட்சியாக இருக்குமா என்பது கேள்வியில் மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்படும் செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதாவது என்டிஏ ஆட்சி இருக்காது என சொல்லும் அதிமுக தலைவர்கள் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை பெற்று அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்றே தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். அதே நேரம் தமிழ்நாட்டிற்கும் பிரச்சாரத்திற்கும் ஒரு பாஜகவின் தேசிய தலைவர்கள் என்டிஏ அரசு அமையும் என்றே சொல்லி வருகிறார்களாம். சில நேரங்களில் அதிமுக என்ற பெயரையே கூட சொல்லவில்லை. இதனால் தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பது குழப்பமாக இருக்கிறதா. இதற்கிடையில் தான் இந்த பாஜகவின் தேசிய தலைவரான நிதின் நபியின் மீண்டும் தொடர்ச்சியாக சர்ச்சை கிளப்பி இருக்கிறதாம். அதாவது தமிழக தேர்தல் ஆட்சியம் அளிக்கும் என சொன்னவர் மாற்றத்திற்கான அறிகுறி தென்பட ஆரம்பித்துள்ளதாகவும் தமிழகத்தில் இந்த என்டிஏ கூட்டணி அமையும் என்றும் கூறியிருக்கிறார். இந்த வகையில்தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக அதிமுகவுடன் வைத்துள்ள கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஜெயித்தால் எந்த கூட்டணி கட்சிகள் ஆட்சி அமைக்கும் என்று குழப்பமெல்லாம் நீடித்து வருகிறதா. அதாவது அதிமுக ஆட்சி அமையும் அல்லது என்டிஏ ஆட்சி அமையும் என்று கூறுவரும் நிலையில்தான் இந்த தமிழக அரசியல் சட்டமன்ற தேர்தலானது கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் இந்த சட்டமன்ற தேர்தல் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.